எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு, சனி, கேது, குரு இவங்களோட நிலைகள் எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்க சிப் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இந்த இவங்க சொல்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறது, அவங்களுக்கு சொல்கிறதில்ல இவங்கக்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை. அதுமாதிரி கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்க, கடன் கொடுக்குற விஷயத்துலையும் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். சூப்பர். ஒரு 2 மாதம் பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்மராசியை 7ஆம் பார்வையை பார்ப்பார். சூப்பர். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 விட்டுடுது. அப்பாடா, இன்னும் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கும்போதே மறைவு ஸ்தானம், அதுவும் 3ங்கிறது அரை மறைவுன்னு தான் சொல்கிறது. ஏன்னா பரவாயில்ல, சனி பகவான் 7.5 வந்துட்டாலே விலகிட்டார்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிரும். என்ன உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ராகு பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல வரும். வருமானம் திடீர்னு வரும், பிரம்மாண்டமாக வரும். அட என்னங்க 2ஆம் இடத்துல இருந்தாக்க பிரச்சனையாச்சு, நீங்கள் எப்படியே உல்டாவாக சொல்கிறீங்களே. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார் அக்டோபர் வரைக்கும். அப்புறம் ஒரு 2 மாதம் மட்டும் பார்வை விலகிறது, மறுபடியும் பார்க்க போகிறார் நவம்பர் டிசம்பர்லேருந்து. அப்போ இந்த ராகுவை குரு பார்த்தாலே வெற்றி. ஸோ பிரம்மாண்டமான ஒரு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. கேது பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். இங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு விருந்துக்குன்னு போகிறீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவீங்க, அதனாலே ஒரு பிரச்சனை வரும். உங்கள் உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அது எந்த தேவையில்லாததுன்னு உங்களுக்கே தெரியாது, குருவுக்கு அது கேதுவுக்கு தெரியும். கொடுப்பார் ஒரு பாடத்தை. அப்போ தெரியும், ஐயோ நம்ம இதை சாப்பிட்டோம்டா, நம்ம சுகர் பேஷண்ட்டு, நம்ம இந்த ஸ்வீட் 2 சாப்பிட்டோம் அதான் அப்படின்னு ஒரு ஞானம் கிடைக்கும். ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஞானம் அப்படியே வந்துட்டு போயிடும். சரியா? சரி, எந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாதம்? ஜூன் 15, 2025 முதல் ஜூலை 15, 2025 வரைக்கும் உங்களது ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். தெளிவாக சிந்திப்பீங்க, பொறுமையாக சிந்திப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், கடன் சுமை குறையும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். மற்றபடி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், கவலையே விட வேணாம். இந்த மாதம் செப்டம்பர் 15, 2025 முதல் அக்டோபர் 15, 2025 வரைக்கும் தந்தையாரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும். பிதுரார்ஜித சொத்துக்கள், தந்தை வழி உறவினர்களின் சொத்துக்கள், இதெல்லாம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். அதேமாரி சில பேருக்கு எதிர்பாராத அந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் வெற்றி அடையும். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அக்டோபர் 15, 2025 முதல் நவம்பர் 15, 2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? ஜீவன விஷயத்தில். தொழில் வியாபாரம், உத்தியோகத்தில் உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். மற்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதேமாரி தொழில், உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். சக வியாபாரிகளோட பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாதீங்க. அடுத்தபடியாக அந்த தொழில் வியாபாரில் கூட்டாளிகள்கிட்டையும் கொஞ்சம் அனுகூலமாக இருங்க. அவந்தெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள். கவனமாக இருக்கணும். நவம்பர் 15, 2025 முதல் டிசம்பர் 15, 2025 வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் குவியக்கூடிய ஒரு மாதம். எப்படின்னா, இந்த ஜீவன விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கள்ல, அது இப்போ உங்களுக்கு லாபமாக உருவெடுக்கும். அதேமாரி வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம், உத்தியோகம் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், திருமண யோகம் கைகூடக்கூடிய ஒரு மாதம், நல்ல வரன் வந்து வாசக்கதை தட்டும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு நல்ல டக்குன்னு கிடச்சிடும், அமைஞ்சிடும். பிப்ரவரி 15, 2026 முதல் மார்ச் 15, 2026 வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இதை பிடிச்சிக்கோங்க. எப்படியும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா வருமானம் வரணும். அப்படி நினச்சி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் வேலையை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். வருமானத்தை வச்சு சொத்து வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
மார்ச் 15 2026 முதல் ஏப்ரல் 14 2026 வரைக்கும் உங்களோட முயற்சிகள் சாதகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உத்தியோகமாக இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, வரன் தேடிட்டு இருக்கீங்களா, அந்த முயற்சிகளையும் கைவிடாதீங்க. உத்தியோகம் புதுசாக வேலை தரீங்களா, தேடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும், நல்ல வேலை கிடைச்சிடும். உத்தியோகம் அதாவது இந்த உத்தியோகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளத்தோட கூடிய உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். வீடு மாற்றணும், நல்ல வீடு கிடைச்சிடும். அதேமாரி தொழில் வியாபாரத்தை மாற்றணும், இந்த தொழில் சரியாக வரல, வேறு தொழில் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் இறங்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த அஷ்டம ராசியில் கேது இருக்கார். ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையணும், பிரச்சனைகள் குறையணும், எடுக்கிற காரியங்கள் சிரத்தையாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதாவது தினந்தோறும் விநாயகர் காயத்ரி சொல்லுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஓம் கம் கணபதையே நமக 108 தடவை சொல்லுங்கள், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. குளித்து முடிச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமக, கணபதி உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பார். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதங்களாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.